லிட்டில் ஹார்ட் அப்படின்னு ஒரு படம் ஒன்று. இந்த ஒரு படம் Netflixல அவைலபிளா இருக்கு. முக்கியமா தமிழ் டப்பிங்கோட இருக்கு. இந்த ஒரு படத்தோட கதையை நம்ம பார்க்கும்போது, ஹீரோ வந்து ஒரு எக்ஸாம்ல வந்து தோல்வி அடைஞ்சிராப்புல. தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட அப்பா வந்து ஒரு பக்கத்துல வந்து, "நீ இதுக்கு மேல இப்படிலாம் சரிப்பட்டு வர மாட்ட. உன்னை இன்ஜினியரிங்ல சேர்த்து உன்னை எப்படியாச்சும் ஒரு பெரிய ஆளா ஆக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பா வந்து ஒரு பக்கத்துல இருந்து கட்டளையிட்டு, நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல வந்து அந்த கோச்சிங் கிளாஸ்ல போய் சேர்ந்து, அங்கே ஒரு பொண்ண வந்து லவ் பண்றாப்புல. லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட பேசி கரெக்ட் பண்ணிட்டு ஒரு பக்கத்துல வந்து இருக்காப்புல. இருக்கும்போது தான் தெரிய வருது, ப்ரொபோஸ் பண்ண போறாப்புல. போகும்போது தான் தெரிய வருது, நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல ரொம்ப சின்ன பையனா இருப்பாங்க. அந்த ஹீரோயினிக்கு ஒரு பக்கத்துல வந்து ஹீரோயினிக்கு வந்து ஒரு பக்கத்துல வந்து வயசு கூட இருக்க மாரி காமிச்சிருப்பாங்க. ஹீரோவுக்கு ஒரு பக்கத்துல வந்து எப்படி ஒரு வயசு கூட இருக்கிறதுனால நீங்க ஆன்ட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சொல்லிடுறாப்புல. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கத்துல சின்ன பிள்ளை தனமா இருக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி ஒரு பக்கத்துல வந்து நம்ம ஹீரோ அத சொல்லி கடைசியில வந்து ஃப்ரெண்டா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல சொல்லி 2 பேரும் ஒரு பக்கத்துல ஓகே ஆகி ஒரு பக்கத்துல லவ் ஆனதுக்கப்புறம் ஹீரோயினி வீட்ல வந்து ஒரு பக்கத்துல லவ் மேட்டர் ஒரு பக்கத்துல தெரிஞ்சிருது. தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி ஒரு பக்கத்துல வந்து எங்கேயும் போகக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டளை இட்டுறாங்க. கட்டளை இட்டது அப்புறம் நம்ம ஹீரோ வீட்லயும் ஹீரோயினி வீட்ல ஒரு படத்துல வந்து சேர்த்து வச்சாங்களா இல்லையா, இதாங்க இந்த ஒரு படத்தோட கதையா இருந்துச்சு. இது நம்ம எல்லாமே வளர்க்கப்பட்ட கதை மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அப்படிதான் நம்ம நினைக்கவே கூடாது. கதை இப்போ ஒரு சின்ன கதையா தான் இருக்கு. 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. லவ் பண்ணிட்டு கடைசியா ஒண்ணு சேர்ந்தாலா இல்லையா, இதான் இந்த ஒரு கதை மாதிரி தான் போகுது. ஆனா இதுல நடக்கக்கூடிய காமெடி சம்பவம் தான் சில வேற லெவலு. படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரை சிரிக்க வச்சுட்டே இருப்பானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நம்ம ஹீரோ ஒரு 17 வயசு பையன் என்ன பண்ணுவான்? ஹீரோவுக்கு கிட்டத்தட்ட 17 வயசு தான் ஆகுது. மெச்சூரிட்டியே இல்லாம ஒரு பக்கத்துல வந்து எல்லாத்தையும் போட்டு கலாய்க்கிறது, மரியாதை இல்லாம பேசுறது, சண்டை, சச்சரவு இந்த மாதிரி ஒரு கெட்டப்ல நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல இருப்பாப்புல. ஹீரோவுக்கு ஒரு பக்கத்துல வந்து படிப்பே ஏறாது. நம்ம ஹீரோட அப்பா வந்து ஒரு பக்கத்துல வந்து, "நீ நல்லா படி, நல்லா படி. நீ இந்த மாதிரி நீ பெரிய டாக்டர், இன்ஜினியரா ஆகணும்" அப்படின்னு சொல்ற விஷயம்லாம் பார்க்கும்போது, ஹீரோ இப்படித்தான் ஒரு வேளை ஆயிருவானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஹீரோ வந்து ஒரு பக்கத்துல வந்து நான் திருடனா ஆக போறேன். தூம் படத்துல நம்ம கிருத்திக் ரோஷன் என்ன பண்ணாப்புல அது மாதிரி ஆக போறேன்னு சொல்லும்போது, நம்ம அந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கத்துல விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு கைஸ். அதை விட ஹீரோயினி ஒரு பக்கத்துல வந்து எப்படி சொல்றது, 2 பேருமே படிக்க தெரியாத முட்டாள் மாதிரி காமிச்சிருப்பானுங்க கைஸ். அதை பார்க்கும்போது யாருப்பா அவனுங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சு. இல்லை ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் கைஸ். அதை பார்க்கும்போது எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இல்லை மெயினா நம்ம ஹீரோயினிக்கே நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கத்துல வந்து பர்த்டே கிஃப்டா ஒரு வீடியோ ஒன்று சென்ட் பண்ணாப்புல. அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் அந்த வீடியோ பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க கைஸ். அந்த சீன்லாம் பார்க்கும்போது பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் அந்த 3 நிமிஷம் வீடியோவா நான் பார்த்தோன்னா அந்த படத்துல நடிச்சவங்க எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டு நம்ம ஹீரோ மட்டும் ஒரு படத்துல நமக்கு மைண்ட் செட்ல வந்துகிட்டே போவாப்புல. அது பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த கேரக்டர்ல பார்க்கும்போது சரியான சிரிப்பா இருங்க. அதனால இந்த ஒரு படம் கண்டிப்பா சொல்றேன். இதுல நடிச்ச ஹீரோயினி நம்ம சிவானி நாகராம். அவங்க தான் இந்த ஒரு படத்தோட ஹீரோயினி நடிச்சிருக்கா. அவங்க ஆக்டிங்லாம் பார்க்கணுமே. ஹீரோவுக்கு ஒரு படத்துல 17 வயசு, நம்ம ஹீரோயினிக்கு ஒரு படத்துல வந்து 21 வயசு. கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரெண்ட் இதுல ஏகப்பட்டதா இருக்கு. மெச்சூரிட்டி ஆகாத மாரி இதுல 2 கேரக்டர் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு படத்துல ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடிச்ச நம்ம ஹீரோ நம்ம முரளி தனுஜ், பிரசாந்த் அவர் தான் இந்த ஒரு படத்தோட ஹீரோவா நடிச்சிருக்காப்புல. அவர் ஆக்டிங் வந்து எல்லாமே பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம எப்படி சொல்றது, அவர் ஆக்டிங் தான் வேற லெவலு. ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாப்புல. ஒவ்வொரு கேரக்டரையும் பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அவர் கேரக்டர பார்க்கும்போது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு தம்பியா ஒருத்தன் நடிச்சிருப்பான் கைஸ். அவன் பார்க்கும்போது இவன் தான் அண்ணனுக்கு 3 மடங்கா வருவான் போல அப்படிதான் நமக்கே தோணுச்சு. ஏன்னா அதில பார்க்கறதுக்கு எல்லாமே ரசிக்கும்படியாவே இருந்துச்சு. இந்த ஒரு படம் கண்டிப்பா சொல்லுங்க. இது ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிம். கண்டிப்பா அந்த ஒரு படத்த மிஸ் பண்ணாதீங்க. படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பானுங்க. நம்ம லவ் டுடே படம் பார்த்த திருப்தி இந்த படத்துல இருக்கு. கண்டிப்பா தமிழ் டப்பிங்ல ரொம்ப எல்லாத்தையும் போட்டு கிண்டல் பண்ற மாரி சீன்லாம் இதுல அதிகமா இருக்கிற மாரி இருக்கு. அதனால மித்தபடி இந்த ஒரு படம் ஒர்த்தபிள் மூவி. கண்டிப்பா இந்த ஒரு படத்த மிஸ் பண்ணாதீங்க கைஸ்.